வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்டு காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜுவல்லரி வாங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்காக தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து 16 கிராம் காயின் வச்சுருக்காங்களா, கோல்டு காயின்ஸ், அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மங்களில் செயின் எடுக்கணுன்றதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஆகும், நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக வேஸ்டேஜ் அண்டு ஜிஎஸ்டி எவ்வளோ ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோல்டு காயின் வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜுவல்லரி எடுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவங்க வந்து 2 சவரத்துக்கு வந்து எடுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கேல்குலேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 சவரன்னா 16 கிராம் அவங்கக்கிட்ட கோல்டு காயின் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த மெசேஜை வந்து நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். டுடே கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6655 ரூபா வருது கோல்டு ரேட். இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது கோல்டு காயினுக்கு வந்து அன்றைக்கி சேம் ரேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஜிஎஸ்டி அதான் போடணும், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கடைக்கு டிஃப்ரென்ஸ் வருது. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1% 2% வரைக்கும் அவங்க வந்து லெஸ் பண்ணி தான் கேஷாக நமக்கு வந்து தருவாங்க. இதே கோல்டு காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. எல்லாமே வந்து 916 ஹால்மார்க்காக இருந்துச்சுன்னா சேம் ரேட் எடுத்துருப்பாங்க. இனிமேல் ஃப்யூச்சர் நீங்கள் வாங்க போகிறீங்க கோல்டு காயின் அப்படின்றவங்க HUID ஹால்மார்க் 916 எல்லாம் லோகோ எல்லாம் போட்டு கோல்டு காயின்ஸை வாங்குங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மினிமம் வேஸ்டேஜாக அவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் கையிலேருந்து காசு கொடுத்து வாங்கல, எதுவும் சீட்டு எதுனா போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கையிலேருந்து காசு கொடுக்க தேவையில்லை. சீட்டு இல்லை, எல்லாமே வந்து கோல்டு காயினில் வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து மினிமம் வேஸ்டேஜ் ஐட்டமாக போங்க. ஏன்னா வந்து கையிலேருந்து கொடுக்குற காசு வந்து கொஞ்சம் கம்மியாக போகும். அதுக்காக தான் மினிமம் வேஸ்டேஜ்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நார்மல் செயின் எடுக்கிறீங்க 2 பவுன் அப்படின்னா நார்மல் செயினுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3 to 5% இருக்கும்னு நான் ஒரு கேல்குலேஷனில் சொல்கிறேன். 5% மினிமம் இருந்துச்சுன்னா எவ்வளோ வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 16 கிராம் கோல்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ரேட் 6655. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,06,480 ரூபா வருது கோல்டு ரேட். இது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா வந்து எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் தான் கொடுக்க போகிறாங்க கோல்டு காயின்ஸை. அதனால் வந்து இந்த அமௌண்ட் பார்க்க வேண்டியது, அவங்க பர்டிகுலராக பார்க்க வேண்டியது இந்த VA சார்ஜஸ் தான் 5%. VA வந்து 5 போட்டிருக்குது. அதுக்கு வந்து 0.8 வருது. அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5324. இது வந்து வேஸ்ட்டாக போகிற சார்ஜஸ் தான், வேஸ்டேஜ் தான் சொல்லுவாங்க. VAனா வேஸ்டேஜ். இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,11,804 ரூபா வருது கோல்டு ரேட்டும் இந்த VAவும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி நம்ம தான் கொடுக்கணும். ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3,354 ரூபா வருது. இந்த ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 1,15,158 ரூபா. இதை வந்து 2 பவுன் வந்து கையில் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 1,15,158 ரூபா வருது. இவங்கக்கிட்ட ஆல்ரெடி கோல்டு காயின்ஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் பண்ண போகிறாங்க. அப்படின்னும் போது அவங்க இந்த VA 5,324 VAவும் ஜிஎஸ்டி வந்து 3,354 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8,678 தான் வந்து அவங்க வந்து கையில் கொடுக்க வேண்டிய சார்ஜஸ் வரும். நான் வந்து மினிமம் 5% சொன்னதுனால இந்த அமௌண்ட் வரும். இதை விட கூட அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக மாடலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கூட வந்து வேஸ்டேஜ் வரலாம். அதுக்கும் ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்கிறேன். இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஃபேன்சியாக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 12% வேஸ்டேஜ் உள்ள ஐட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேல்குலேஷனும் ஒன்று பார்த்துக்கோங்க. இப்போ 16 கிராம் வந்து காயின் வச்சுருக்கீங்க, கோல்டு ரேட் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 1,06,480 ரூபா வருது கோல்டு ரேட். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 12% வேஸ்டேஜ் சொல்லியிருக்கேன். 12%னா 1.92 வருது. 1.92 வேஸ்டேஜுக்கு கோல்டு ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 12,778 ரூபா வருது. இது வந்து வேஸ்டேஜ் சார்ஜ் மட்டும் கொடுக்குறது. இந்த அமௌண்ட்டையும் இந்த வேஸ்டேஜும் ஆட் பண்ணிங்கன்னா 1,19,257 ரூபா வருது. 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறீங்கன்னா 3,577 வருது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1,22,824 ரூபா வருது டோட்டலாக. இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜ் உள்ள ஐட்டம் எடுக்கிறதா இருந்தால் VA பார்த்திங்கன்னா 12,778. அதுக்கு வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3,577 வருது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 13,135 ரூபா வருது. இதே சப்போஸ் நீங்கள் வந்து கையில் காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த அமௌண்ட்டு தான் வரும். அவங்க வந்து பர்டிகுலராக மங்களில் கேட்டிருக்காங்க. எந்த செயினுன்றது மென்ஷன் பண்ணல. செயின் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஸ்டோன் வச்சு, மொக்கப் வச்சு, ரோப்பு, நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் வந்து எந்த மாடல் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேஸ்டேஜ் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நான் மினிமம் 5லேருந்து
12% அதுக்கு என்ன கேல்குலேஷன் 2ஆக போட்டிருக்கிறேன். நீங்கள் வாங்கும்போது எதுக்குள்ளே வாங்குறீங்கன்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்களே கடைக்கு போயிட்டு வாங்கும்போது ஒரு தடவை நீங்களே வந்து எஸ்டிமேட்டில் வந்து போட்டு பாருங்கள், நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்க போகிறோன்ட்டு. நீங்கள் சப்போஸ் ஒரு 8% உள்ள ஐட்டம் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல நான் 12 போட்ட இடத்துல நீங்கள் 8 போட்டுட்டு 16 வந்து இந்த இடத்துல 12 போட்டதில் வந்து நீங்கள் 8% போட்டிங்கன்னா அங்கே ஒரு பாயிண்ட் சம்திங் வரும் கிராம்ஸு. அதை வந்து நீங்கள் அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நீங்கள் கொடுக்குற வேஸ்டேஜ் ஆகும். இந்த அமௌண்ட்டையும் இங்கே கொடுக்குற அமௌண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி 3% வரும். அதையும் வந்து நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி வரும். இதுதான் கேல்குலேஷன் வரும். மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து வாங்கும்போது அந்த கடையிலேயே நீங்கள் ஒரு தடவை கேல்குலேஷன் போட்டு பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ வேஸ்டேஜ்னு உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலேயே வந்து கேல்குலேஷன் போட்டு பாருங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அது இல்லாமல் இப்போ அக்ஷய திதி ஆஃபர்ஸ் வந்து மங்களில் போடுறாங்க. சவரனுக்கு வந்து 1000 rupees ஆஃபர் போடுறாங்க. நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து இந்த டைம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 2 சவரன் எடுக்க போகிறதுனால 2000 டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பர்டிகுலராக கேட்டு பாருங்கள், அக்ஷய திதிக்கு வந்து ஆஃபர்ஸ் போடுறீங்களே, எனக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ் எலிஜிபிள் இருக்குமா, நான் கோல்டு காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி செயின் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து அமௌண்ட் வந்து குறைய வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து அக்ஷய திதி ஆஃபர்ஸையும் ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கோல்டு வாங்கும் போது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குகிறேன், எனக்கு இந்த ஆஃபர்ஸ் இருக்குதானு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் மங்களில் என்னென்ன ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அது இல்லாமல் அக்ஷய திதி வரதுனால நிறைய பேர் வந்து கோல்டு காயின் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நிறைய ஷாப்ஸில் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோவாக கூட நான் போடுறேன். இப்போ லாஸ்ட்டாக ஜிஆர்டியில் என்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து கோல்டு வந்து 21 கோல்டு ஷாப் கம்பன்சேஷன் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய ஸ்கீம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு சிஸ்டர், எனக்கு வந்து புதுசாக வந்து ஸ்கீம் போடுங்க, என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நிறைய பேர் கேட்குறது வந்து நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ ஜிஎஸ்டின்றாங்க. இப்போ ஜிஎஸ்டி நிறைய இடத்துல இல்லைனாலும் இப்போவும் ஆட் பண்ணிட்டாங்க. என்எஸ்கேல தான் ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லியிருந்தோம், இப்போ வந்து ஸ்கீம் மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் ரெகுலராக வந்து என் வீடியோ பாருங்கள், நான் கண்டிப்பாக வந்து எல்லா ஷாப்போடைய டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கையில் காசு வச்சுருந்தாங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கோல்டு ரேட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது, ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்முக்கு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்றிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதே வந்து ஒரு லாங் டைம் போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 years போனீங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 4 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6000 வந்துருச்சு. ஏன்னா வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி தான் அமௌண்ட்டை சேவ் பண்ணி வாங்குங்க. இது இல்லாமல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நிறைய ஷாப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேணும்னா அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். கோல்டு காயினை எப்படி வாங்கலாம், தங்கம் வந்து எப்படி சேர்க்கலான்றதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.